மாலேகானில் குண்டு வெடித்த போது அங்க இருந்த பைக்குக்கு ஓனர் பிரக்யா சிங் தாக்கூர். அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட குண்டுகள் ராணுவத்தினுடையது. அந்த ராணுவத்துடைய குண்டுகளை கொண்டு வந்து கொடுத்தவன் கர்னல் புரோஹித். ஆனால் நீதிமன்றம் என்ன சொன்னது? கிரெடிட்ஸ் ஆஃப் டவுட் வந்து வேற வழி இல்லாம உங்களுக்கு கொடுக்கிறோம். அது வேற, இது வேற. சந்தேகத்திற்கிடமின்றி நீங்கள் நிரூபிக்க தவறிவிட்டீர்கள். இவர் செஞ்சது நம்ம உண்மையா இருக்கலாம், ஆனால் நீங்க இவதான் செஞ்சாலும் சந்தேகத்திற்கிடமின்றி நீங்கள் நிரூபிக்க தவறிவிட்டீர்கள். அதனால் இவனுக்கு இப்படி. அப்ப யோசிச்சு பாருங்க மக்களே, எங்கு குண்டு வெடித்தாலும் எங்கு அநீதி நடந்தாலும் முஸ்லிம்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறீர்கள். அண்ணன் தமீமுன் அன்சாரி அவர்கள் சட்டமன்றத்திலே திண்டுக்கல் மீரான் அவர்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்தது இன்றைக்கும் பசுமரத்தாணி போல் நினைவிருக்கிறது. அவருக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது எனக்கு வழக்கு ரீதியாக உறுதியாக தெரியும். ஆனால் அவர் 21 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் கழித்தார். அவருடைய கைகள் எல்லாம் அப்படியே வீங்கி போய் அந்த டயாலிசிஸ் மூலமாக வீங்கி போய் அவர் விடுதலையானதற்கு பின்னால் அவருடைய வீட்டில் கூட சந்தித்து விட்டு சென்றேன். ஒரு முறை அந்த பக்கம் கிராஸ் ஆகும் போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இப்படி அநியாயம் செய்து அநீதி செய்து அவர்களை சிறையில் அடைத்து அவர்களுடைய சொத்துக்களை பிடுங்கி அவர்களுக்கு அநீதி இழைத்து அவர்கள் ஆ என்றால் அவர்களுக்கு வனவாசம், இம் என்றால் அவர்களுக்கு சிறைவாசம், அவர்கள் எதிர்த்து கேட்டால் அவர்கள் தீவிரவாதி, அவர்கள் உரிமையை கேட்டால் அவர்கள் பயங்கரவாதிகள் என்று இப்படி ஒடுக்கி சுதந்திர காற்றை சுவாசிக்க நினைத்த மாத்திரத்தில் இறந்து போனானே திண்டுக்கல் வீரான். அவன் இந்த தமிழ் மண்ணிலே சாட்சி சொல்கிறான் மக்களே.